பேரன்பு கொண்ட கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நாம் கடந்த T20 போட்டி 2024 நாம் கணித்தது மொத்தத்தில் 90% வெற்றி அடைந்திருந்தோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன். 8 அணிகள் 32 மேட்சஸ், ஒரு வின்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய TNPL போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது. அது தொடர்பாக நாம் பார்ப்போம். லீக் சுற்று போட்டிகள் முடிவடைந்து குவாலிஃபயர் முடிஞ்சு இப்போ இன்றைக்கி எலிமினேட்டர் போட்டி நடக்க இருக்கிறது. இந்த போட்டியில் யார் தோக்குறாங்களோ அவங்க போட்டியிலேருந்து வெளியேற வேண்டியது தான். இதுக்கு மேலே தொடர முடியாது. சென்னைக்கும் திண்டுக்கலுக்கும் இடையிலே பல பரீட்சை. திண்டுக்கல் சொந்த மைதானத்தில் நடக்கிறது. அந்த அணிக்கு கூடுதல் பலமாக இருந்தாலும் சென்னை அணி அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்குமா திண்டுக்கலுக்கு அப்படின்னு கேள்வி வந்தது. சென்னையுடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறது, சமபலத்தில் இருக்கிறது, ஓரளவுக்கு பலம்தான். அதே சமயத்தில் திண்டுக்கலை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி புகர் பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கிறது திண்டுக்கலுக்கு ஒரு பின்னடைவு. தலைமையில் நீச்ச பாம்பு இருக்கிறதும் திண்டுக்கலுக்கு அது சிறப்பான அமைப்பு அல்ல. ஆனால் சென்னையை நோக்கி பொன் வர்றதா இருந்தாலும் அது கவிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பொன்னாக இருக்கிறது. அது எதிர்பாராத நஷ்டங்கள், சேதாரங்களை காட்டுகிறது. அதே சமயத்தில் திண்டுக்கலை நோக்கி மதி வருது. மதி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி கொண்டு வருது. அப்போ ஆரம்பத்தில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் மதி வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொன் பார்க்கின்ற மதி. ஏன்னா பொன் திண்டுக்கலுக்கு லாபாதிபதியும் கூட. லாபஸ்தானத்தில் கதிர் இருக்கிறது திண்டுக்கலுக்கு பலம். ஆனால் சிஎஸ்ஜியோடைய லாபஸ்தானத்தில் புகர் நீச்சமாக இருக்கிறது. இவங்களுடைய வெற்றி வாய்ப்பில் பின்னடைவு இருக்குது சென்னைக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு பரபரப்பான போட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க தான் கிளியர் கட்டாக வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாத போட்டி தான் இதுவும். இருந்தாலும் இதில் திண்டுக்கலுக்கு சாதகமான அமைப்புன்னு பார்க்கும்போது ரசிகர்கள் ப்ளஸ் அந்த சொந்த மைதானம், அந்த மைதானத்தில் நல்லா விளையாண்ட வீரர்கள் அவங்க அணியில் இருக்கிறதுனால திண்டுக்கல் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.